Hello friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்ன அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு டெம்ப்ளேட் வச்சு எடிட் பண்றத பத்தி தான் பார்க்க போறோம். டெம்ப்ளேட் அப்படினா எதுக்கு அப்படினா இந்த லெட்டர் வச்சு பாத்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்குது. லெட்டர்ல லைட் வச்சு அந்த லவ் அப்படினு ஒருத்தவங்க பண்ணாங்க. அத வச்சு பாத்தீங்கன்னா நிறைய பேர் டெம்ப்ளேட்டா வேணும்னு கேட்டிருந்தாங்க. நம்ம ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ஃபியூஷன் தியரிஸ்ல டெம்ப்ளேட் இருக்கு. பட் பாத்தீங்கன்னா ஃபியூஷன் தியரிஸ் 1 இயர் லைசென்ஸ் தான் இருக்கு. அதில் கொஞ்சம் எரராகவும் ஆகுது அந்த டெம்ப்ளேட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நம்ம கோர்ஸ் வாங்கினவங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோர்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஃபுல் கோர்ஸ் இருக்குது, வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி டெம்ப்ளேட் ஆட் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கிடச்சிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டெம்ப்ளேட் ஃப்ரீயாக என்னன்னு கேட்டிங்கன்னா 10 days பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். 10 days நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதனால் நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, இது போல் ஃப்ரீ டெம்ப்ளேட்டும் கிடைக்கும். அதுக்கப்புறம் கோர்ஸ் வாங்கிட்டீங்கன்னா எல்லா டெம்ப்ளேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். எப்போ வேணாலும் நீங்கள் ஆக்சஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த வெப்சைட்டை போய் ஒரு டைம் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்க டெம்ப்ளேட் மட்டும் வேணுனாலும் வாங்கிக்கலாம். இல்லை ஃபுல் கோர்ஸ் வாங்கிட்டு ஃபுல் கோர்ஸ் வாங்கினீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ டெம்ப்ளேட்டை பற்றி பார்ப்போம். என்ன அப்படின்னா லெட்டர் இருக்கும், அதில் லைட் செட் பண்ணி வச்சுக்கிட்டு மேலே ஒரு கவர் போட்டு பண்ணுறது. இது பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பண்ணியிருந்தோம். அதை வச்சு பார்த்தீங்கன்னா டீ அப்படின்றது கூட மேக் பண்ணியிருந்தேன். பட் பார்த்தீங்கன்னா ஃபியூஷன் தியரிஸ் டீ நிறைய பேத்துக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. FreeCad பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய டெம்ப்ளேட் இப்போ லாஸ்ட்டாக கொஞ்ச நாள் வீடியோ போடல, அதுக்கு முன்னாடி மேக் பண்ணது பூரா பார்த்தீங்கன்னா FreeCadல இருக்குது. இப்போ இன்னைக்கு டெம்ப்ளேட்டும் பார்த்தீங்கன்னா இதில் தான். இதில் நல்லா நீட்டாக எல்லாமே சூப்பராக வந்துடும். இப்போ உங்களுக்கு இந்த ஆறுங்கிற நேம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா வேணும் இல்லை. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா FreeCad டவுன்லோட் பண்ணிக்கங்க. அதை சொல்ல மறந்துட்டேன். ஃபஸ்ட்டு FreeCad டவுன்லோட் பண்ணிக்கங்க. இதை பற்றி டுட்டோரியல் கூட ஆல்ரெடி இருக்குது. டுட்டோரியல் கூட தேவையில்லை. இப்போ நான் சொல்கிற இந்த டெம்ப்ளேட் வச்சு பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? இப்போ இந்த ஸ்ப்ரிட் சீட் அப்படிங்கிற இந்த சீட்டை பார்த்தீங்கன்னா டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு டேப் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? நல்லா இருக்குது இந்த சாஃப்ட்வேர். ஆனால் கொஞ்சம் கற்றுக்கணும் நீங்கள். ஃப்ரீ சாஃப்ட்வேர் தான். இதில் ஃபாண்ட் சைஸ் இருக்குது, லெட்டர் இருக்குது, திக் இருக்குது, ஹைட் இருக்குது, டாப் திக் இருக்குது. இந்த மாதிரி 6 ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இருக்குது. இதில் ஃபாண்ட் சைஸ் அப்படின்னா இங்கே இருக்கிற ஃபாண்ட்டோட இந்த சைஸ். இப்போ எக்ஸாம்பிள் ஃபாண்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 40 வைப்போம். 40 வச்சுட்டு ஒரு என்ட்ரு கொடுங்க. ஓகேங்களா? என்ட்ரு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கிரிஞ்சு இந்த டேப்புக்கு வந்தீங்கன்னா சைஸ் பெருசாக இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு இந்த சைஸ் வேணுன்னா இது வச்சுக்கலாம். இது லெட்டர் சைஸ். அடுத்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெட்டர். எனக்கு பார்த்தீங்கன்னா வேறு லெட்டர் வேணும். இப்போ நான் கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த கேப் கரெக்டாக ஃபிட் ஆகிற மாதிரி தான் ரெடி பண்ணி கொடுத்துருப்பேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் லைட் வைக்கிறதுக்கு அந்த ஹோல் போடுறது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன ஃபியூஷன் தியரிஸ்டிக் ஆல்டர்னேட் சாஃப்ட்வேர் கோர்ஸ் வாங்கினவங்களுக்கு இல்லை FreeCadலே பார்த்தீங்கன்னா டுட்டோரியல் கற்றுக்கிட்டு கட் பண்ணுறதுனால கட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி தேவைகள் இருக்கும். அதனால் நான் அந்த கட் பண்ணுறது கீழே பேஸ் வைக்கிறதெல்லாம் ஒரு பேசிக்கான இதுதான். ஓகேங்களா? நார்மலாக நீங்கள் போய் திங்கர்கேடில் பண்ணாலும் பண்ணலாம். அதனால் நான் அதை பற்றி சொல்ல. இந்த லெட்டர் கிரியேட் பண்ணி கரெக்டான இந்த கேப்பு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த ஆறில் இருக்கிற இந்த மூடி பார்த்தீங்கன்னா கரெக்டாக செட் ஆகும். அதுக்காக நான் ரெடி பண்ண டெம்ப்ளேட். ஓகேங்களா? இப்போ ஆர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன லெட்டர் வைக்கலாம்? ஐ வைப்போம். கேபிட்டல் லெட்டர் வச்சுங்க, அதான் கரெக்டாக இருக்கும். ஐ வச்சுட்டு ஒரு என்டர். இங்கே ப்ராஜெக்ட்டுக்கு வந்தீங்கன்னா ஐ மாறி இருக்கும். அதோட மூடியும் பார்த்தீங்கன்னா மாறி இருக்கும். இது லெட்டர். திக்கு அப்படிங்கிறது சைடில் இருக்க திக்கு, கீழே இருக்க திக்கு எல்லாம் சேர்ந்தது தான். அது எவ்வளவு அப்படின்ட்டு பார்ப்போம். அது 1.5 இருக்குது. அது அப்படியே இருந்து போகுது, அது தெரியும். அதுக்கப்புறம் இது திக்கில் இன்னொரு திக்கு இருக்கும். எனக்கு மூடி பார்த்தீங்கன்னா லைட் வைக்கிறப்ப இதோட திக்கும் அதோட திக்கும் ஒரே இதாக இருந்தால் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லுவீங்க. ஏன்னா ஒயிட் கலர் லைட் வைக்கிறப்ப ரொம்ப சைடில் இருக்க திக்குக்கும் ஃப்ரண்ட்டில் மேலே டாப்பில் வைக்கிற மூடிக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கணும். அப்படிங்கிறதுனால நான் இதுக்கு தனியாக திக்னஸ் டெம்ப்ளேட்டில் ஆட் பண்ணிட்டேன். இதை தனியாக திக்னஸை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். 2க்கு 1.05 வச்சுருக்கேன். 2 வைக்கிறனாலும் வச்சாலும் வைக்கலாம். ஓகேங்களா? இங்கே அப்புறம் மாற்றிக்கலாம். இதை ஹைட்டு பார்த்துட்டு வந்துடலாம். ஹைட்டு பார்த்தீங்கன்னா சும்மா நான் பிரிண்ட் பண்ணி பார்க்கணும், ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்கொண்டு சின்னதாக வச்சேன். எனக்கு ஒரு 40 வேணும் அப்படின்னா 40 கொடுத்துட்டு ஒரு என்டர் கொடுத்தேன் அப்படின்னா ஹைட்டு சேஞ்ச் ஆகிருக்கிறத பார்க்கலாம். லெட்டர் வேறு மாற்றிக்கலாம். அப்போ தான் ஒரு லெட்டராட்ட தோணும். எஸ் மாற்றிக்குவோம். என்டர். எஸ் மாற்றியாச்சு. ஹைட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே இருக்குது. ஓகேங்களா? இங்கே மேலே இருக்க அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேலே டாப்பில் வந்ததை பார்க்கலாம். நீட்டாக வந்துருச்சு. இந்த இது எப்போ சேஞ்ச் ஆகும் அப்படின்னா நீங்கள் இந்த மூடியோட திக்னஸ் சேஞ்ச் பண்ணிங்கன்னா அதுவும் சேஞ்ச் ஆகும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 1.5 அப்படின்ட்டு இருக்குது. ஓகேங்களா? இதை பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாற்றினா அதோட ஹைட்டு சேஞ்ச் ஆகிறத நீங்கள் பார்க்கலாம். 3 கொடுத்துட்டேன். இங்கேயும் திக்னஸ் சேஞ்ச் ஆகிருக்கும். இதுவும் பார்த்தீங்கன்னா ஓவர் ஹைட்டாக இருக்கும். ஏன்னா இந்த மூடி தான் இதுக்குள்ளே வைக்க போகிறோம். கரெக்டாக ஃபிட் ஆகிற மாதிரி வச்சுருக்கேன். ஓகேங்களா? நான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் ஃபியூஷன் தியரிஸ்ல. இப்போயும் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் போட்டு விட்டுருக்கேன். அதோட அவுட்புட் ஸ்டார்டிங்கில் காட்டியிருப்பேன். வீடியோவை எடுத்து கரெக்டாக தான் இருக்குது. ஓகேங்களா? நான் இங்கேயும் பார்த்துட்டேன். க்யூராலையும் பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்த்துட்டேன். எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. பிரிண்ட் போட்டிருக்கேன். அதை ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு வீடியோவாக காட்டுவேன். ஓகேங்களா? எஸ் சின்னதாக பிரிண்ட் போட்டிருக்கேன். ஆல்ரெடி ஃபியூஷன் தியரிஸ்ல பண்ணதை டீ பார்த்தீங்கன்னா பிரிண்ட் போட்டு வச்சுருக்கேன். ஓகேங்களா? இது அவ்வளோதான், முடிஞ்சு. ஸ்ப்ரெட் சீட்டில் இந்த திக்னஸ்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எக்ஸ்போர்ட் பண்ணுறப்ப தனித்தனியாக எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள். இந்த லாஸ்ட்டில் இருக்க 3 பார்த்தீங்கன்னா இது 3 செலக்ட் பண்ணிவிட்டு ஃபைலில் போயிட்டு இங்கே போயிட்டு எக்ஸ்போர்ட் கொடுக்கணும். அது அப்போ தனியாக வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற எக்ஸ்ட்ரூஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை தனியாக கிளிக் பண்ணிவிட்டு
ஃபைலில் போயிட்டு எக்ஸ்போர்ட் கொடுங்க. தனித்தனி லெட்டரை தான் பிரிண்ட் பண்ணணும். ஓகேங்களா? இது ஒரு கலரில் பண்ணணும், இது ஒரு கலரில் பண்ணணும். நான் ஒரே தான் எல்லோவில் பண்ணியிருப்பேன். ஆல்ரெடி பண்ண டீ பார்த்தீங்கன்னா ரெட்டும் ஒயிட்டும் வச்சு பண்ணியிருப்போம். ஓகேங்களா? அந்த ஃபியூஷன் த்ரீஸ்டில் கூட இதில் பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாக வந்துடும். ஓகேங்களா? வேணும் அப்படின்னா டவுன்லோட் பண்ணிக்கங்க. 10 days ஃப்ரீயாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் கட்டி வாங்குற மாதிரி இருக்கும். இல்லைன்னா ஃபுல் கோர்ஸ் வாங்குறவங்களுக்கு எப்பயுமே இருக்கும். அடுத்தடுத்த டெம்ப்ளேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வந்து நீங்கள் டக்குன்னு டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணுறதுக்கு யூஸாக இருக்கும். ஓகேங்களா? அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு, டெம்ப்ளேட் ஈஸியாக இருக்குதா அப்படின்னு சொல்லுங்கள். இந்த சீட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ப்ராஜெக்ட் அடுத்தடுத்து ஓப்பன் பண்ணுறதுக்கு தான். நீங்கள் இந்த ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணாலும் இங்கே சீட் இருக்கும். அதை ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அங்கே போய் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒவ்வொன்றுக்கும் அர்த்தம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஹைட்டு டோட்டலாக ஹைட் பண்ணுறது, திக்கு பார்த்தீங்கன்னா சைடில் இருக்க அந்த வாலோட திக்னஸ், லெட்டர் சேஞ்ச் பண்ணுறது, ஃபாண்ட் சைஸு, இது டாப் திக்கு. மூடி மட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு கம்மியாக தான் வைப்போம். இந்த திக்கோட பார்த்தீங்கன்னா இது கம்மியாக தான் வைப்போம். அப்போ தான் பார்த்தீங்கன்னா லைட் வச்சாலும் கொஞ்சம் நல்லா தெரியும். ஓகேங்களா? இதுலேயும் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதை பிரிண்ட் பண்ணிக்கிட்டு இதை பார்த்தீங்கன்னா லித்தோஃபைன் ஃபார்மேட்டில் கட் பண்ணிக்கிட்டு வைப்பாங்க. அதுவும் நல்லாயிருக்கும். அது வேணால் ஒரு டைம் ட்ரை பண்ணுவோம். ஆல்ரெடி நம்ம பார்த்தீங்கன்னா கீச்சைன் டைப்பில் இது மாதிரி பண்ணியிருக்கோம். அதுக்கு டெம்ப்ளேட் பார்த்தீங்கன்னா FreeCadலேயே நிறையா பண்ணியிருக்கு. கோர்ஸ் வாங்கினவங்களுக்கு தெரியும். பார்த்தீங்கன்னா இதெல்லாம் டெம்ப்ளேட் தான். ஓகேங்களா? அடுத்தடுத்து FreeCadலேயே பண்ணுவோம். ஏன்னா அதான் சிம்பிளாக இருக்குது. நான் ஒர்க்கு பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்கு இந்த டெம்ப்ளேட் ரெடி பண்ணுறதுக்கு. பட் ஒரு டைம் ரெடி பண்ணிட்டேன்னா நான் அடுத்தடுத்து இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிவிட்டு ஈஸியாக முடிஞ்சிடும். ரெடி பண்ணுறது தான் கஷ்டமாக இருக்கும். பட் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் ரெடி பண்ணிட்டோம்னா டெம்ப்ளேட்டாக அடுத்தடுத்து நம்ம இதில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். FreeCad அந்த ஒரு இதில் சூப்பராக இருக்கும். ஃபியூஷன் த்ரீஸ்டில் பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்குது. கிரியேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். டெம்ப்ளேட்டாக சொல்ல நார்மலாக ரெடி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பட் பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட்டாக வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுலேயும் வைக்கலாம், பட் கஷ்டமாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை, தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.